முன்னாடி நம்ம பார்த்த டே 1 to டே 8 வீடியோஸில் நம்ம ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும், இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னென்னு ஆரம்பித்து இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா டெய்லி எவ்வளோ டைம் தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிளான வின்னிங் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி டிஜிட்டல் ஆசெட்ஸ் ரெடி பண்ணுறது, அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான லீகல் லைசன்சஸ் எப்படி வாங்கணும், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ கடைசி வீடியோவில் கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றி தியரிட்டிக்கலாக நான் வந்துட்டு பேசியிருப்பேன். இந்த சேலஞ்ச் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு ஒரு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் இந்த சேனலில் இப்போதைக்கு 21 டே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேலஞ்ச் வீடியோஸை நீங்கள் பார்க்கறது மூலிமா ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அதை எப்படி அமேசானில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பிராண்டிங் பண்ணுறது, பிராண்டிங் பண்ண பிறகு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, நீங்கள் ஃபியூச்சரில் அமேசான் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசான் செல்லிங் மட்டும் கிடையாது, நம்ம ஃபியூச்சரில் ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, யூஎஸ் ட்ராப் ஷிப்பிங் எப்படி இந்தியாவிலேருந்து பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரைட், we have only 5 months left in this year. இந்த சேலஞ்சை நம்ம ஹார்டாக புஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐடியாஸில் ஒர்க் பண்ணுற டைமில் ஹெல்த்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்றைக்கி டே 9ல் நமக்கு வந்து 3 டாஸ்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டாஸ்க்கையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பண்ணலாம். நமக்கு இருக்க நம்பர் 1 டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு கூகுள் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி பாப்புலாரிட்டி வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு பாப்புலாரிட்டி வந்துட்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ கூகுள் ட்ரெண்டாக நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கூகுள் ட்ரெண்ட் வந்துட்டு நமக்கு என்ன டேட்டா ஷோ பண்ணோம் அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு கூகுளில் இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க சர்ச் பண்ணும்போது எதுக்கு வந்து அந்த கீவேர்டுக்கு அவங்க ஏதோ ஒரு கீவேர்டு வந்து போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்பிள் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த சர்ச் வால்யூமை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இது ஒரு சீட் கீவேர்டாக எடுத்துக்கலாம். அண்ட் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுறது மட்டும் இதை வந்து காமிக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்து இல்லை ஒரு சர்வீஸை பற்றி அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, மீஷோலையோ அவங்க வந்து வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் 50% வந்து நமக்கு கன்வர்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த டூலில் வந்து செக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு வந்துட்டு கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள். இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு வரும். இதில் ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு சர்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த டூலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்தியான்னு தான் இருக்கும். மேபி வேறு ஏதாவது கண்ட்ரி நேம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்தியாவுக்கு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து இப்போது நம்ம டைப் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சர்ச் டைம் வந்து போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது போலோ ஷர்ட்டுன்னு வந்து போடுறோம். ஓகே, ஸோ போலோ ஷர்ட்டுன்னு நம்ம போட்ட உடனே வில் கெட் சம் டேட்டாஸ். யா, ஸோ பாஸ்ட் டே இருக்குது. இதை வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோனா சேஞ்ச் இட் டு பாஸ்ட் 12 மந்த் கொடுக்குறேன். கடைசி ஒரு வருஷத்தில் நமக்கு இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் கேட்டகரிஸ் வேணுன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி இதில் உங்களுக்கு கேட்டகரிஸ் உங்களோட ப்ராடக்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்காது. இது மேஜரான பாப்புலரான கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே லீவ் பண்ணுறங்க, இதுவே உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து போட்டேன் இல்லையா, போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு இது வந்து க்ளோத்திங் கேட்டகரி. இந்த பர்டிகுலர் போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு ஆகஸ்ட் 2. ஓகே,
2/12/2023 வந்துட்டு 75ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 0 to 100. ஓகே, அது அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சார்ட் ஃபார் தி கிவன் ரீஜன் அண்ட் டைம், த வேல்யூ ஆஃப் 100 இஸ் அ பீக் பாப்புலாரிட்டி ஃபார் தி டேர்ம் and the value of 50 means the term is half as popular. A score of 0 means there was not enough data for this term. ஸோ இந்த நீங்கள் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு 100னா நல்லா பாப்புலாரிட்டி ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த ப்ராடக்ட்டு. 50 இருக்குது அப்படின்னாக்கா ஹாஃப் ஆஃப் தி ட்ரெண்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சுத்தமாக 0 இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம இன்னும் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது 0 காமிச்சிச்சு அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் செலெக்ஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ 0 வந்து இருக்கிறது என்ன சொல்கிறது தவிர்க்கணும். ஓகே, மற்றபடி இந்த 50 to 100 இருக்கிறது பெஸ்ட்டு. 100 இருக்காது, மேபி ஒரு 50க்கு மேலே இருந்தால் ஓகே தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தெரியும்ல, 50 இருந்தால் ஒரு 50%. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 75 to அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம், அட்லீஸ்ட் 75 இருக்கணும். ஓகே, சேஃபர் சைட்டில் இருக்கணும் அப்படின்னா 75 இருக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 6/12/2023 வந்துட்டு 75 இருக்குது. அண்ட் இது வந்துட்டு 81 இருக்குது செப்டம்பர் 3 9. ஓகே, ஸோ எப்போ பீக்கில் இருந்திருக்கு அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ மார்ச் 31 ஏப்ரல் 6 வரைக்கும் 2024 பீக்கில் இருந்திருக்கு போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு. ஓகே, இன்னுமே அந்த பீக்கில் தான் இருக்குது, ஒரு மாதிரி இதே ரேஞ்சில் சுற்றிட்டுருக்கு, ஒரு மாதிரி இங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கீழேருந்து அப்படியே வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்துட்டு சூப்பராக போயிருந்துருக்கு. ஜனவரி 21 மார்ச் 31 வரைக்கும் நல்லா சேல்ஸ் போயிருக்கு. ஓகே, இது எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடையாது. இந்த டேர்மை வந்துட்டு கூகுளில் நிறைய பேர் மக்கள் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத கூகுள் நமக்கு சொல்கிறது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் டெசிஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், CSVயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டூல் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இதில் நீங்கள் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்க்காம அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு சப்ரீஜன் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நாகாலாண்ட் இருக்காங்க, செகண்ட் வந்து சண்டிகர், சிக்கிம், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த பர்டிகுலர் போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, 27 இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம காட்ட மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நாகாலாண்டு, சண்டிகர், சிக்கிம், டெல்லி, பஞ்சாப்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் ரன் பண்ணும்போது மேபி ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அந்த மாதிரி ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்க பீப்புள் கூட நீங்கள் டார்கெட் பண்ணி விற்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறோம். மெயினாக இந்த டூலை பார்க்குறது வந்துட்டு இந்த சப்ரீஜன் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஓவரால் ட்ரெண்டு நமக்கு தெரியும். ஓகே, அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ரிலேட்டடான டாபிக்ஸ் இருக்கும், ரிலேட்டடான குவாரிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சர்ச் டேர்ம்ஸு இந்த மாதிரி எக்ஸாக்டாக உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பேசிக்கான ஒரு கீவேர்ட் போலோ ஷர்ட் அப்படின்னு போட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வேணுன்னா இங்கே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டுன்னு போட போகிறேன். ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட். ஓகே, பார்ப்போம். ஜஸ்ட் இதை நமக்கு அப்படியே கம்பேர் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே பாஸ்ட் 12 month தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 1 year பார்க்குறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்துட்டு இந்த பாஸ்ட் 4 hours 7 days 30 daysலாம் விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பாஸ்ட் 30 daysலாம் அந்த ஒரு டேட்டா வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டிங்கான ஒரு நீஷில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம். நான் சொல்கிறது இந்த எவர் க்ரீனாக செல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு 1 yearக்கு நம்ம வாங்கி போட்டால் கூட ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து விற்றுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த 7 days 30 daysலாம் கூட வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம அந்த 2 கீவேர்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து போலோ ஷர்ட்டு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா தெரியும். போலோ ஷர்ட்டுக்கு வந்து 65, ஃபுல் ஸ்லீவ் வந்துட்டு அந்தளவுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபுல் ஸ்லீவ் வந்துட்டு அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. எதை விற்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா
இப்போ நமக்கு டேட்டா ஷோ பண்ணிருச்சு இல்லையா? நமக்கு வந்துட்டு இப்போ கிளியராக தெரியுது ஃபுல் ஸ்லீவை விட போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு நிறைய சர்ச் வால்யூம் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்ட் மக்கள் காட்டுறாங்க அப்படின்றது. ஸோ நான் இந்த 2 ப்ராடக்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எது விற்கணும்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டாக ஐ வில் கோ வித் போலோ ஷர்ட். ஓகே, இந்த பார்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் லைக் யூபர் சஜஸ்ட், Amazon FBA டூல், ஹீலியம் 10 இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போயிட்டு நம்மளோட கீவேர்ட் ரிசர்ச்சை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். யூபர் சஜஸ்ட் அப்படின்ற ஒரு டூல் வந்துட்டு நெயில் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ அவர் டெவலப் பண்ண இந்த ஒரு டூலு, அவர் தான் ஓனர். இந்த டூலை நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருப்பேன். மேபி நீங்கள் செம்ரஷ் இல்லை ஏஹெச்எஃப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஐ மோஸ்ட்லி யூஸ் ஊபர் சஜஸ்ட் ஃபார் கீவேர்ட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஐ யூஸ் ஹீலியம் 10. ஹீலியம் 10 வந்துட்டு ப்ரீமியம் ஃபீச்சர் தான், நமக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஃப்ரீயில் அந்தளவுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இந்த கூகுள் ட்ரெண்ட் அண்ட் ஊபர் சஜஸ்ட்டே போதுமானது. அண்ட் Amazon யூஸ் பண்ணி கூட நம்ம கீவேர்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அது வந்து தேர்ட் ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த ஊபர் சஜஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷில் விட்டுடலாம். ஓகே, ஸோ டொமைன் ஆன் கீவேர்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அதே கீவேர்டை நான் வந்து போடுறேன். ஓகே, போலோ ஷர்ட் அப்படின்றத போடுறேன். ஸோ நமக்கு இதில் வந்துட்டு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதர் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஊபர் சஜஸ்ட் அப்படின்ற ஒரு டூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட பெய்ட் வெர்ஷன் வேணும்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு போலோ ஷர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு நான் வந்து டைப் பண்ணேன் இல்லையா, அதுக்கான நம்ம டேட்டா வந்து பார்ப்போம். அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்னா 1,65,000. ஓகே ஓகே அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு 1.65 lakhs வந்துட்டு சர்ச் வால்யூம், 1,65,000 பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் எஸ்இஓ டிஃபிகல்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, பெய்ட் டிஃபிகல்ட்டி பட் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இது போலோ ஷர்ட் அப்படின்றதால நிறைய இகாமர்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் இகாமர்ஸ் பிராண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆட்ஸ் ரன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ சிபிசி வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பட் $1.48 காமிக்குது. ஜஸ்ட் இதை நம்ம வந்துட்டு இப்போதைக்கு லீவ் பண்ணிடலாம். நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் கன்சிடர் திஸ். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் வந்துட்டு மொபைல் வால்யூம், டெஸ்க்டாப் வால்யூம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மொபைலில் வந்துட்டு ஓகே தான், டெஸ்க்டாப் சர்ச்சஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டான டேட்டா கிடைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஆட்லாம் ரன் பண்ணும்போது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற ஒரு ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. டெஸ்க்டாப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மேபி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யாரும் வந்துட்டு லேப்டாப்பில் போயிட்டு யூடியூப் அதிகமாக ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்க போகிறதில்ல. ஸோ லேர்ன் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும். அண்ட் மொபைலில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனவங்க ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக ஸ்க்ரால் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்மளால் ஒரு ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டை விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷனலாக ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு வாட் இஸ்ன்னு நம்மளோட ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் இதை வாங்கிக்கொண்டு தைரியமாக சொல்ல முடியும். அவங்க வாங்குறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க. நம்ம வேல்யூ கொடுத்தா போதும். நமக்கு வந்துட்டு இப்போ சர்ச் வால்யூம் தெரிஞ்சு போச்சு. சர்ச் வால்யூம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10,000 to 20,000 இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது கீழே இருந்தாலும் செலக்ட் பண்ணலாம். பட் அது நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ பிஸ்னஸுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஆல்ரெடி ஒரு ப்ரூவனான ஐடியாவை எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறது இருக்குது. இல்லை வந்துட்டு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு அதில் ரிஸ்க் அதிகம், பட் நம்ம வின் பண்ணால் ஹியூஜாக வின் பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி சர்ச் வால்யூமே இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அந்த புதுசாக அந்த ப்ராடக்ட்டை எடுத்துன்னு வரீங்கன்னு அர்த்தம். பட் ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை சுத்தமாக லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவனான ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து பண்ணுறது தான் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீவேர்ட் ஐடியாஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகே, அதில் வந்துட்டு சஜஷன்ஸு, கொஸ்டின்ஸு, ப்ரிப்போசிஷன்ஸு, கம்பேரிசன்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே பீப்புள் வந்துட்டு கூகுளில் இந்த பர்டிகுலர் போலோ ஷர்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி ரிலேட்டடான குவாரிஸ். ஓகே, ஸோ இந்த குவாரிஸ் எல்லாமே போலோ ஷர்ட் கைஸு, போலோ ஷர்ட் மென்னு, போலோ ஷர்ட் ஒயிட்டு.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அமேசானில் நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ கீவேர்ட் ரிசர்ச். இது வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பேசிக்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சர்ச் வேல்யூம் அட்லீஸ்ட் 10,000 இருக்கணும். இது 1,65,000 இருக்குது. அட்லீஸ்ட் 10,000 இருந்தாலே குட். ஓகே. ஸோ பெய்ட் டிஃபிகல்ட்டி வந்து இது வந்து 100 இருக்குது. ஒரு 65 to 80 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே நமக்கு அதிகமாக தான் காசு போகும். பட் இதெல்லாம் 50லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டரான ப்ராடக்ட். பட் சர்ச் வால்யூம் இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு பெய்ட் டிஃபிகல்ட்டியும் அதிகமாக இருக்கும். ஊபர் சஜஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீலியம் 10. ஓகே. ஜஸ்ட் அப்படி ஹீலியம் 10 நான் வந்து டைப் பண்ணுறேன். ஹீலியம் 10 வந்துட்டு பர்டிகுலர்லி அமேசானோட FBA டேட்டா வந்து இருக்கும். ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் டூலில் போய்ட்டு இதில் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ் வந்து amazon.in அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேட்டகரி வந்துட்டு ஸோ இதில் வந்து கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஹோம் அண்ட் கிச்சன் வந்து போடுறேன். ஸ்பெசிஃபிக்காக சப் கேட்டகரி வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு மினிமம் எனக்கு வந்து 1000 rupees வேணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருந்துக்கலாம். ரிவ்யூ கவுண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மந்த்லி ரெவன்யூ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 30,000. ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மூலிமா அட்லீஸ்ட் ஒரு 30,000 ரெவன்யூ வரணும் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். இது எல்லாமே எனக்காக தோன்றுறது. ரிவ்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாருமே மேக்ஸிமம் 30க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்மளால் வந்துட்டு 100 ரிவ்யூ 200 ரிவ்யூலாம் வாங்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒரு 30 ரிவ்யூஸ் வாங்கிட்டு நம்ம ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் சம் டேட்டா. ஓகே. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு என்ன வருது அப்படின்னா மகாராஜா ஒயிட் லைன் டர்போ ப்ரைம் எலைட் இது என்ன மிக்சர் கிரைண்டர் போல். ஓகே. ஸோ அண்ட் வி ஹாவ் இது என்னென்ன தெரியல. ஓகே. இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். பட் ஜஸ்ட் இது ப்ராடக்ட் நேம் வந்துட்டு இப்போ மிக்சர் கிரைண்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வி ஹாவ் 4,000 விற்கிறாங்க. மந்த்லி சேல்ஸ் வந்துட்டு 15 தான் போகுது. பட் மந்த்லி ரெவன்யூ வந்துட்டு 55,000. திஸ் இஸ் குட். பட் இது எல்லாமே பிராண்டடான ஐட்டமு. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாமே நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செல்லர் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhsக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்குது, ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஹீலியம் 10 யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 சர்ச் 2 சர்ச் கொடுப்பானுங்க. நீங்கள் ஒரு 2-3 இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்துட்டு 3 லட்ச ரூபாய்க்கு இது சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதோட ரேட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா 29 தான் இருக்குது. அண்ட் 3 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராடக்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. குட் பிராண்டிங். ஓகே. இந்த ப்ராடக்ட் நான் நிறைய பேர் செல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. ஒரே ஒரு விஷயம் இவங்ககிட்ட நான் பார்க்குறது அப்படின்னா இந்த பிராண்டிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பிராண்டிங் ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாரையும் சொல்ல வரலாம். ஒரு 80% ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு மாறி ஒரே ப்ராடக்ட் தான் செல் பண்ணுவாங்க. பட் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா அவங்களோட பிராண்ட் ஸ்டோரி, பிராண்டிங்கு, பேக்கேஜிங் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ராங் கஸ்டமரோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 4 விஷயம் தான் மெயின்லி பேக்கேஜிங். ஓகே. ஸோ பேக்கேஜில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. பட் கரண்ட்லி அன்அவைலபிள். இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். நீங்கள் இப்போ சோர்ஸ் பண்ணி கூட செல் பண்ணிங்கன்னா டேரெக்ட்லி சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆகும்னு சொல்ல முடியாது. பட் சான்சஸ் ஆர் வெரி ஹை. இந்த மாதிரி நீங்கள் ஹீலியம் 10 யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான கீவேர்ட்ஸு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமேசானே நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒரு கீவேர்டை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் வந்துட்டு ஆல் கேட்டகரிஸ் கொடுக்குறேன். அமேசானில் ஆல் கேட்டகரிஸ் கொடுத்துட்டு இப்போது ஒயிட் ஷர்ட்டுன்னு நான் வந்துட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் ஷர்ட்டுன்னு நான் போட்டுட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ஸ்பேஸ் விடுறேன். ஓகே.
ஒயிட் ஷர்ட்டுன்னு போட்டு நான் ஒரு ஸ்பேஸ் விட்ட உடனே எனக்கு நிறைய வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் ஆகும். கீவேர்ட்ஸ் இல்லை, இது ஒரு ஃப்ரேசஸ். ஓகே, மக்கள் எப்படிலாம் வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு அந்தளவுக்கு இது ஒரு ஓல்ட் ஃபேஷனு. நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் இந்த மெத்தட்லாம் விட்டாச்சு. பட் எதுக்கும் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறது நல்லது. எப்படி சர்ச் பண்ணுறாங்க, ஒரு காமனான பீப்புள் கூட சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் மெயின்லி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கீழே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே ரிலேட்டட் சர்ச்சஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களோட கீவேர்ட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஷர்ட்டுன்ற ஒரு கீவேர்டு, ஒயிட் டிஷர்ட் ஃபார் கேர்ள்ஸு, பிளாக் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட் ஃபார் பாய்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுங்கள். அண்ட் அந்த சர்ச் பார்லேயே வரதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ரிலேட்டட் செக்ஷனில் இருக்கிறதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் தான். இந்த வீடியோ ஒரு சம்மரியாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸில் எப்படி வந்துட்டு பாப்புலாரிட்டி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். செகண்ட் வந்துட்டு ஊபர் சஜஸ்ட் டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு கீவேர்ட்ஸோட சர்ச் வால்யூம் பார்க்குறதுன்னு பார்த்தோம். தேர்டு வந்துட்டு ஹீலியம் 10 யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்ட்டோட சேல்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஃபோர்த்து வந்துட்டு அடிஷ்னலாக அமேசானே யூஸ் பண்ணி எப்படி கீவேர்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகே, இதோட இந்த போரிங்கான ப்ராக்டிக்கல் செஷன் வந்து முடியுது. பை பை. A9 சேலஞ்சில் நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், இந்த சேலஞ்ச் வந்து முடியுது. இதோட நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் டாஸ்க் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இல்லை இதிலேருந்து நீங்கள் கம்மி பண்ணி கூட பண்ணிக்கலாம். உங்களோட டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து அது வந்து மாறும். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இ-காமர்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவை பேஷன்ஸோட ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இட் ஆக்சுவலி ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். இதே இன்ட்ரெஸ்ட்டோட டெய்லி வீடியோஸ் பார்த்து ஆக்ஷன் எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறது மட்டும் எனக்கு பெருசு கிடையாது, நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரணும், எஸ்பெஷலி பாசிட்டிவாக வரணும். ஸோ தட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அம் டெஸ்பரேட்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் சக்ஸஸ். Catch you on the flip side. Take care.